இல்ல அந்த ரசிகர்களை நீங்க வந்து சினிமா ரசிகர்களா மட்டுமே பாத்துட்டு இருக்கீங்க. அவன் அரசியலா மாற ஆரம்பிச்சானா அது வேற மாதிரி இருக்கும். நீங்க சொல்ற வார்த்தைகள் புரட்சி ஒரு விரல் புரட்சியே அப்படின்னு கிளம்பிடுவாங்களா? டிவியை பூரா எல்லாம் வீட்டை போட்டு உடைச்சிருவாங்களா? என்ன கிளம்பிடுவாங்க? படத்துல பஞ்சராஜ் பேசுறாரு, 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கை நீ ஓம் மேல வை, 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கை ஓம் மேல வைன்னு சொல்றவர் எதுக்கு பிரசாந்த் கிஷன் மேல வைக்கிறாரு? உனக்கு நம்பிக்கை இல்லையா ஓம் மேல? நீ பேசு. கில்லி படத்துல பஞ்சலாக பேசும்போது எங்களுக்கு யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி தெரிக்குமா அவன் தாண்டா தமிழ். மேடையில பேசுறீங்கல்ல, இங்க வந்து பேசுங்க. இங்க பேச வேண்டியது அந்த பஞ்சலாக சினிமால பேசும்போது நானும் தான் கை தட்டுனேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். ஒரு தத்தி ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, எதிர்கட்சியா இருக்கும் போது வந்து முதலமைச்சருக்கு பிறந்த தத்தி, அதாவது இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் எலெக்ஷன் நேரத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போம். ஆனா இன்னைக்கு சட்டசபையில வந்து அவங்க அப்பா என்ன சொல்றாரு, நீட்டை எங்களால் ஒழிக்க முடியாது, மத்திய அரசாங்கம் தான் ஒழிக்க முடியும். ஏன் வெங்காயம் அந்த நேரத்தில் உனக்கு தெரியாது, நீட்டை ஒழிக்க முடியாது. அப்ப மக்கள் மத்தியில எப்படி ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை குத்தி இவங்க வந்து தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு வந்து மக்கள் உணரணும். இன்னைக்கு இதை வச்சு ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு கல்லூரியிலையும் போயிட்டு மாணவர்களை எந்த அளவு வந்து இவங்க டார்ச்சர் பண்ணி கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க. எங்க போனா இவன் அந்த அந்த கையெழுத்து புத்து எங்க எத்தனை எந்த குப்பை தொட்டியில போட்டான் சார்? அது கையெழுத்து இல்ல சார், உணர்வு. நீட்டை நான் ஒழிச்சிருவேன், இதனால அனிதான ஒரு பெண்ணு செத்துட்டான், அவளுக்காக நான் கொடை பிடிப்பேன், அவளுக்காக நான் போராட்டம் நடத்துவேன், அவளுக்காக நியாயம் தேடி தருவேன்னு சொல்லி பேசுற அந்த தத்திப்ப எங்க? நான் ஒரு விஷயத்தை மட்டும் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இன்னைக்கு அனிதான் வந்து என்னன்னா வந்து அவங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கலன்னு இறந்தாங்க சார். நான் வந்து அவங்களுடைய மரணத்துக்கு வந்து என் வருத்தத்தை வந்து தெரிவிக்கிறேன். ஏன் ஒண்ணு நான் சார் ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு கிடைச்ச குரூப் கிடைக்கலன்னா அடுத்த குரூப் வந்து கிடைக்கணும். இது வந்து பெற்றோருக்கு ஊக்கப்படுத்தணும். ஆனா இதை வச்சு இந்த புறம்போக்குங்கெல்லாம் வந்து மன்னிக்கணும். இவனுங்கெல்லாம் வந்து அரசியல் பண்ணியிருக்கிறாங்களே, இவங்களை என்ன சார் சொல்றது? நான் ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து அவங்க கடவுள் மேல கூட இவங்க சத்தியம் பண்றாங்க. ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க தானே. இன்னைக்கு கடவுளையே கொச்சப்பட்டி பேசுறவங்க தான் இந்த திராவிடம். உதயநிதி அவங்க அம்மா தலைமையில வச்சு சத்தியம் பண்ணணும். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவங்க பொண்டாட்டி தலைமையில வந்து வச்சு சத்தியம் பண்ணணும். கனிமொழி அவங்க குழந்தை மேல வச்சு சத்தியம் பண்ணணும். தயாநிதி அவங்க அவங்க பையன் பசங்க மேல வந்து வச்சு சத்தியம் பண்ணணும். இன்னைக்கு நீட்டால எத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க, இல்ல சாராயத்தால எத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க, இல்ல டாஸ்மார்க்கால எத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க, இல்ல கற்பழிப்பு அடிச்சு எத்தனை பேர் கொண்டு இருக்கிறாங்க. பார்க்க போனீங்கன்னா வந்து நீட்டோட இதுலதான் சார் அதிகமா உயிரை வந்திருப்பாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு டாஸ்மார்க் வேணாம், சாராயம் வேணாம், போதை வேணாம் வந்து போராடி இருக்கிறாங்க. நான் இங்க இருக்கிற எவனாவது இல்ல இங்க இருக்கிற கூட்டணியில இருக்கிறவங்க எவனாவது போராடி இருக்கிறானா சார்? எப்படி ஏமாத்தி இருக்கிறானுங்க பாருங்க சார். நான் கேட்கிறேன், ஏன் சார் கூட்டணி கட்சிகளை எவனுமே போராடல? 100 வருஷ கோயில் இடிச்சிருக்கேன். இதே டிஆர் பாலு சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயில், பார்வதி கோயில், இந்த 3 கோயில நான் தான் இடிச்சேன். ஓடிபினா போன் நம்பர் தான், வேற என்ன? ஓடிபினா போன் நம்பர். ஏமா ஓடிபின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு இது வரும். எது ஒரு இது, அதாவது தூக்கு எதுல கொடுக்கப்படும்? தூக்கு எதுல கொடுக்கப்பட்டது? எந்த வழக்குல அவர் வந்து எதுக்காக தூக்குல போட்டாங்க? அதுதான் இந்த திருட்டு வழக்குல தான் போட்டாங்க. துல்கர் சல்மான்னா அவன் இவருடைய பையன், மம்முட்டி பையன். அவன் படம் அட்டகாசமா போயிட்டு இருக்கியா? என்ன படம்? அவன் ஒரு லாஸ்ட் சொல்லிருக்கிற மாதிரி படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா? அந்த படம் திமுக எடுத்த மாதிரி இருக்கும். அந்த படம் அந்த படம் கிட்டத்தட்ட இப்போ இதுல லக்கி பாஸ்கர், லக்கி பாஸ்கர் 1000 உங்க படம் தானே அது. நீங்க தானே இந்த மாதிரி ராபரி பண்றது, அது ரொம்ப பிடிக்கும். திருட்டு கொள்ளை கற்பழிப்புனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. கற்பழிப்பா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வாய் வீணா பேசியே பழக்கப்பட்டுட்டீங்க. வாய் வீணா பேச மலையை அறுத்து கொண்டு போறீங்கல்ல, மலையா அதுதான் கற்பழிப்பு. மலை கற்பழிப்பு. மண்ணள்ளி விக்கிறீங்களா, அது ஆறு கற்பழிப்பு. மரத்தை வெட்டுறீங்களா, அது மர கற்பழிப்பு. சார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வலுத்திருக்கு. முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திருக்கு தவிர பழுத்து புகை போடணும், இல்லைன்னா வைக்கோல் இல்ல கோணி சாக்குல கட்டி அப்படி வச்சிருவான், பழுத்துரும். அந்த மாதிரி தம்பியை கட்டி வைங்க, உடனே பழுத்துருவேன். நான் இன்னும் நிறைய பெரியாரை பற்றி நான் படித்தவன், அதனால நான் சொல்றேன். ஒரு புகைப்படம் எடுக்கணும் ஐயா உங்களோட அப்படின்னு பெரியார் கிட்ட கேட்கும்போது அரைனா கொடுன்னு கேட்டாராம். என்கிட்ட இல்லைங்க காசு இல்ல. அப்ப போட்டோ எடுக்க முடியாது, கிளம்பி. நடந்த உண்மையா? பின்னாளில் அவர் ஒரு உயர் அதிகாரியா வந்த போது
ஒரு கல்லூரி கட்டுவதற்கு அவர்கிட்ட போய் நிதி கேட்க போயிருக்காங்க, பாதி கொடுத்திருக்காரு. என்னங்கய்யா அன்னைக்கு அரணே இல்லாம ஒரு போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இன்னைக்கு வந்து நீங்க ஒரு கல்லூரி கட்ட இப்படி வர யோ இதுக்குதாயா நான் அதெல்லாம் வாங்கினேன். எந்த கல்லூரி? திருச்சியில ஒரு கல்லூரி கட்டினது. திருச்சியில எந்த கல்லூரி? சும்மா இந்த மாதிரி கதைகள்லாம் விடாதீங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா?